மான்சூன்ல வர ரெயின் மாதிரி இந்தியாவுல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு விதத்துல இஸ்லாமிய மக்கள் மேல தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பெங்களூர்ல படிக்கிற பொண்ணுங்க ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம். அக்லக்னு ஒரு பையனை பீஃப் பேர்ல மோப் லான்ச்சிங் பண்ணது. ட்ரெயின்ல போற 3 பேரை சுட்டு கொன்னது. அஸ்ஸாமோட சிஎம் பாயிண்ட் பிளாங்க்ல ஒரு இஸ்லாமிய பையனை ஷூட் பண்ற மாதிரி ஆனிமேட்டட் வீடியோ பாகிஸ்தானுக்கு போங்கடா அப்படின்னு வாய்ஸ் ஓவர்ல பிஜேபியோட அபிஷியல் சைட்ல போஸ்ட் பண்ணது. நேத்து இஸ்தார் பண்ணிட்டு வந்த 14 பேர் பசங்க கங்கை நதியில நான்வெஜ் சாப்பிட்டதுக்காக நதியோட புனிதம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணதுன்னு நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிதான் கடந்த 24ஆம் தேதி பெங்களூர் பிஇஎஸ் யூனிவர்சிட்டியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். வகுப்பறையில உட்கார்ந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு ஒரு ப்ரொஃபசர். அந்த வார்த்தையை மறுபடியும் யூஸ் பண்ணி அவனை திட்டிருக்காரு. ஒரு பாடம் சொல்ற ப்ரொஃபசர் இந்த மாதிரி பண்ணா அவனுக்கு கீழே படிக்கிற ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதம் ஒரு மனிதனை மிருகமாக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். நாங்க மறுக்கவே இல்லை, இஸ்லாம்ல டெரரிசமோ இல்ல டெரரிஸ்டோ இல்ல அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஆனா இங்க இருக்கிற இஸ்லாமியன்ஸ் எல்லாருமே டெரரிஸ்ட்னா அது தப்புங்கிறத நாங்க அழுத்தமா சொல்றோம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு ஹிந்து. நான் என் மதத்தை பூஜிக்கிறேன், பரமதத்தை நேசிக்கிறேன். ஐ ப்ரே மை ரிலீஜியன் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் அனதர் ரிலீஜியன். இதை தான் என் மதமும் எனக்கு சொல்லி கொடுக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு மதத்து மேல கோபமும் வெறுப்பும் வருது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை மதம் சொல்லல, அந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ற அரசியல்வாதிகள் சொல்றாங்க. மக்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல்ல நீங்க மாட்டிக்காதீங்க. இந்த விஷயத்த ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க. ஜெய் பீம்.